ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 8 அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் மறுபடியும் சொல்லுகிறேன், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அதாவது உன் நல் வாழ்வு சீக்கிரத்தில் ஏற்படும். அல்லேலூயா. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் மிக விரைவிலே நடக்கும். எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, நம்ம அனைவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உங்கள் எதிர்பார்ப்பு மிக சீக்கிரமாய் நடக்க போகிறது. உங்கள் சுகவாழ்வு மிக சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? சொல்லுங்க, என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4 அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 4 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அவர் சமரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். சமரிய ஸ்திரியை பார்த்தேன், ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு தாகமா இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்கிறார். ஆமென். அதற்கு அந்த ஸ்திரீ, யூதர்கள் சமரியருடனே சம்பந்தங்கள் கலாதவரானபடியால் சமரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? யூதர்களுக்கும் சமரியர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அவங்க எந்த விதத்திலும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்வால்வ் ஆகிக்கொள்ள மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஊருக்குள்ளே பிரிந்திருப்பார்கள். யூதர்கள் சமரியர்களோடு எந்தவித ஒட்டு உறவு இருக்காது, செப்பரேட்டடாக இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது, நீர் என்னிடத்திலே வந்து தண்ணீரை கேட்கிறீரே எப்படி என்ற அந்த ஸ்திரீ இயேசுவை பார்த்து சொல்லுகிறாள். 10 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் என்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்திலே கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இந்த சூழ்நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஒரு கிணறு இருக்கிறது சமரியாவிலே. அந்த கிணத்தண்டையிலே இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சீடர்கள் ஊருக்குள்ளாக போகிறார்கள், ஆகாரம் ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்துவிட்டு ஆகாரத்தை வாங்கி கொண்டு வருவதற்கு. அந்த நேரத்தில் ஒரு ஸ்திரீ தண்ணீரை மொண்ட வருகிறாள். அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் கொஞ்சம் தண்ணீரை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். அந்த ஸ்திரீ இயேசுவை பார்த்து, யூதர்களுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, நீங்க எங்க கேட்ட தண்ணியெல்லாம் கேட்குறீங்க என்று சொல்லி இயேசுவை பார்த்து ஒரு மாதிரி பேசுறாங்க. அதற்கு இயேசு சொல்றீங்க, கேட்கிறது யார் என்று தெரிந்தால் நான் உன்கிட்ட கேட்கறத காட்டில் நீ என்கிட்ட ஒன்று கேட்டிருப்ப. கேட்கிறது என்னார் என்று நீ அறிந்து கொள்ளாயனால், இஃப் யூ நோ ஹூ இஸ் ஆஸ்கிங் யூ. ஆமென். மறுபடியும் சொல்றேன், இஃப் யூ நோ ஹூ இஸ் ஆஸ்கிங் யூ, யூ வில் ஆஸ்க் அன்டு ஹிம். ஆமென். You are thinking I am asking you, but if you know who is asking you, you will ask unto me the living water. Hallelujah. நான் தண்ணி கேட்கிறேன் குடிக்கிறதுக்கான, நான் யாரும் தெரிஞ்சா நீ தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஜீவ தண்ணீரை கேட்டிருப்ப. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அநேகர் இயேசுவை இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்திலே சந்திக்க போகிறீர்கள். அல்லேலூயா.
எப்படி சமரியாவிலே அந்த சமரிய ஸ்திரீ கிணத்தண்டையிலே எதிர்பாராமல் இயேசுவை சந்தித்தாலோ, அப்படி இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை ஏதோ ஒரு விதத்திலே, ஏதோ ஒரு கோணத்திலே, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இயேசுவை சந்திக்க போகிறீர்கள். You are going to meet Jesus. எதிர்பாராத நன்மையை உங்களுக்கு அவர் கொடுக்க போகிறார். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பாராத நன்மை கிடைக்க போகிறது. நீங்கள் ஏதோ உங்களுடைய ரெகுலர் ஒர்க் செய்வதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள். You are going about your regular business. You are going about your regular work, but God is going to come and meet you somewhere. God is going to come and intervene in your life, and God is going to give you something that you have never ever expected in your life. இப்படிப்பட்ட எதிர்பாராத சந்திப்பு எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், அதனால தான் சொல்றேன், உங்க சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நீங்க உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க, நீங்க உங்க காரியத்தை நடப்பிச்சுக்கிட்டே இருங்க. இடையிலே வருவார் என்னுடைய நேசர், இடையிலே வருவார் என்னுடைய கர்த்தர், வந்து உங்களை சந்திப்பார், வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார், வந்து உங்களுக்கு தேவையானதையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இயேசு வரலன்னா வேலை நடக்காதுங்க. அவருடைய வார்த்தை வரவில்லை என்றால் அங்கே காரியங்கள் நடக்காது. பிரியமானவர்களே, God has to come and God has to speak a word in order to bring the fulfillment in your life, in order to bring the manifestation in your life. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த சமரிய ஸ்திரீக்கு அன்னைக்கு எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்தது. எத்தனை பேருக்கு சர்ப்ரைஸ் பிடிக்கும்? நான் சொல்றேன் பாருங்க, இந்த செஞ்சுரி சர்ப்ரைஸ் செஞ்சுரியா இருக்கு. ஆமென். ஆபீஸ்ல போய் பாருங்க, பர்த்டேனா கேக் வாங்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. வீட்டில் போய் பாருங்க, பர்த்டே எல்லாருமே இப்போ சர்ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா ஆபீஸ்லயும் நான் பார்க்கிறேன், கேள்விப்படுறேன். நான் வேலை பண்ண ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ப்ரைஸ் காரியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆபீஸ்ல சர்ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பர்த்டேனா சர்ப்ரைஸ் பண்றாங்க, வெட்டிங் டேனா சர்ப்ரைஸ் பண்றாங்க. வீடுகளில் கூட நான் பார்க்குறேன் பாருங்க, திடீர்னு 12 மணிக்கு பெல் அடிக்குது. என்னடா அது யாரா 12 மணிக்கு பெல் அடிக்கிறாங்க? என்னடா ஜப குறிப்பு, 12 மணிக்கு ஜப குறிப்பு நான் யோசிக்கிறேன். திடீர்னு திறந்து பார்த்தா ஒரு ஸ்விக்கிக்காரன் நிற்கிறான். என்னடானா என்னமோ டப்பாலாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் பாருங்க. அந்த டப்பாவை திறந்தா என்னென்னமோ நார் வருது. உள்ள பார்த்தா ஒரு கிஃப்ட் இருக்கு. அப்போ அப்படி ஒரு கிஃப்ட் அனுப்புறாங்க பாருங்க. யார் எங்கேன்னா அனுப்புறாங்க. அல்லேலூயா. கரெக்டா 12 மணிக்கு போய் நீங்க டெலிவரி பண்ணணும். அல்லேலூயா. ஷார்ப்பா 12 o'clock அவனும் கரெக்டா பாருங்க, கேட்டுக்கு வெளியே 11:50 வந்துட்டான். 10 நிமிஷம் வெயிட் பண்ணி 12 மணிக்கு வந்து பெல் அடிக்கிறான். ஏன்னா அது எக்ஸ்ட்ரா காசு அவனுக்கு. ஆமென். சர்ப்ரைஸ் சொல்லுங்க, சர்ப்ரைஸ். இப்போ உலகமே சர்ப்ரைஸ் பண்றதுல இருக்கு. ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ சர்ப்ரைஸ், இயேசுவும் சர்ப்ரைஸ் பண்ணுவார்ன்றதுக்காக சொல்றேன். நிறைய பேர் ஆண்டவரை மட்டும் தள்ளி வச்சிருக்கீங்க. ஆண்டவர்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுவாரா? ஆண்டவர் தாங்க பெரிய சர்ப்ரைஸை கொடுப்பாரு. அல்லேலூயா. என் ஃப்ரெண்டு பண்றது போல ஆண்டவர் பண்ணுவாரா? என் ஹஸ்பண்ட் பண்றது போல ஆண்டவர் பண்ணுவாரா? என் வைஃப் பண்றது போல ஆண்டவர் பண்ணுவாரா? என் மக பண்றது போல ஆண்டவர் பண்ணுவாரா? எங்க பாஸ் பண்றது போல ஆண்டவர் பண்ணுவாரா? ஹலோ, அவங்களையெல்லாம் படைச்சவருங்க அவரு. அவர் அதை விட பெஸ்டா சர்ப்ரைஸ் பண்ணுவாரு. பண்ணாரு பாருங்க சர்ப்ரைஸ் சமரிய ஸ்திரீக்கு. அமைதியா வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. வானத்தையும் பூமியும் படைத்த ஏக சக்கராதிபதி, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. கொஞ்சம் தண்ணி கூட என்றார். அவங்கள என்கிட்ட ஏன் தண்ணி கேட்கறீங்கன்ட்டு வாதம், ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. நீங்கள்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, எப்படி பேசுறீங்க? ஆர்கியூமெண்ட். அவர் யாரு கேட்கறதுன்னு கேட்டா தெரிஞ்சா நீ என்கிட்ட நீ தான் முதல் கேட்ப. ஆமென். சர்ப்ரைஸ் பண்றார் ஆண்டவர். பாருங்க 11ஆம் வசனம். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்க இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? ரொம்ப ஞானியான பெண்ணா இருக்கிறான். கிணத்துல தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை மொண்டுக்குள்ள நான் வந்திருக்கிறேன். நீங்க என்ன பார்த்து என்ன சொல்றீங்க? நீ என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டனா, நீ எக்ஸ்பெக்ட் பண்ணதை காட்டிலும் பெட்டரான ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன் என்று சொல்றாரு. அதுக்கு இந்த ஸ்திரீ சொல்றாங்க, உங்ககிட்ட பாத்திரமே இல்லையே, கயிறே இல்லையே, எப்படி மொண்டு விடுவீங்க? இவ எப்படி அந்த வார்த்தை எப்படி சொன்னாலே எனக்கு புரியல. ஒரே கிணறு தாங்க இருக்கு, தண்ணீர் அதே தண்ணீர் தான்.
இவர் ஜீவ தண்ணீர் கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்ககிட்ட தான் பாத்திரமே இல்லையா, எப்படி மொண்டடிப்பீங்க? எதை நினைச்சு அவங்க அதை சொல்றாங்கன்னு தெரியல. ஆமென். ஒருவேளை அவங்க நினைச்சிருப்பாங்க அதை தண்ணிக்குள்ள இன்னும் ஆழமா விட்டு வேற ஏதோ வந்துட்டு டிஃபரெண்டான தண்ணீர் எடுப்பாங்களோ, எப்படி நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பாருங்க 12ஆம் வசனம், இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த தம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. எப்படி பேசுறாங்க பாருங்க. யாக்கோபை காட்டிலும் நீங்க பெரியவரோ, எங்க அப்பாவை காட்டிலும் நீங்க, எங்க அப்பாவை காட்டிலும் நீங்க நிறைய செஞ்சிருவீங்களோ, எங்க அண்ணனை காட்டிலும் நீங்க நிறைய செஞ்சிருவீங்களோ, எங்க முதலாளியை காட்டிலும் நீங்க நிறைய செஞ்சிருவீங்களோ, என் மனைவியை காட்டிலும் என்ன நல்லா பார்த்துக்குவீங்களோ. அப்படிதான் இருக்கு. இந்த ஸ்திரீ சொல்ற, யாக்கோபு எங்களுடைய தகப்பன் யாக்கோபு கொடுத்த கிணறு, அவரை காட்டிலும் நீங்க பெரியவரோ. ஹலோ, யாக்கோபுக்கு வாழ்க்கை கொடுத்தவரே நான் தான். ஆமென். கவனிங்க, நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே கொடுத்தது உண்டே என்றால் சொல்றாங்க, அவங்க வம்சமே இதுல தாங்க தண்ணி குடிச்சுது, அவங்க ஃபேமிலியே இதுல தாங்க தண்ணி குடிச்சுது, அவங்க மிருகங்களே இதுல தாங்க தண்ணி குடிச்சுது. நீங்க எதை பத்திங்க பேசுறீங்க? ஆமென். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஜீவ ஊற்றை கொடுக்க போகிறார். அது உங்களுக்குள் நித்திய காலமாய் ஊறப்போகிற ஜீவ ஊற்றாய் இருக்க போகிறது. அப்படின்னா என்னங்க? நீங்க வறண்டு போகவே மாட்டீங்க, நீங்க சோர்ந்து போகவே மாட்டீங்க, நீங்க களைத்து போகவே மாட்டீங்க, நீங்க வேதனை படவே மாட்டீங்க, நீங்க உடைஞ்சு போகவே மாட்டீங்க, நீங்க கூனி குறுகி போகவே மாட்டீங்க. உங்களை யாரும் ஒடுக்கவே முடியாது, உங்களை யாரும் தடுக்கவே முடியாது, உங்களை யாரும் ஒண்ணு செய்யவே முடியாது. ஏனென்றால், அதாவது நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றை உனக்கு நான் கொடுப்பேன்.